Dear students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 11th லெசன் இருக்கக்கூடிய 4th லெசனில் பார்த்தீங்கன்னா ஒர்க் எனர்ஜி பவர் லெசனில் இருக்கக்கூடிய ஒர்க் எனர்ஜி தியரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஷின். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒர்க்கும் எனர்ஜியும் எப்படி ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் ப்ரொடியூசஸ் சம் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அங்கே வந்து நம்ம ஒர்க்கு வந்து எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்குறீங்க. இது வந்து ஒரு பாடி ஆஃப் மாஸ் எம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. ஒரு பர்டிகுலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. ஸோ எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது சார் அப்படின்னா ஒரு எஸ்ங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இந்த ஃபோர்ஸ்னால இந்த ஆப்ஜெக்ட் இங்கிருந்து இந்த இடத்துல மூவ் ஆகுது. ஸோ இங்கே வந்து எவ்வளோ ஒர்க் நடக்குது. ஸோ சேஞ்சிங் கைனடிக் எனர்ஜி தான் இங்க என்ன பண்ணுது, ஒர்க் கிரியேட் பண்ணுது. ஏன்னா இனிஷியலா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு சம் வெலாசிட்டி வெலாசிட்டி இருந்திருக்கும். நீங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்ணீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் தி பாடி v மாறி இருக்கும். சோ இப்போ இதனுடைய கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும், mu². கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்ல, half mu². சோ இந்த இடத்துல எனர்ஜி கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா half mv². சோ இப்போ சேஞ்சிங் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி பாடி தான் ஏன்னா ஒர்க் வந்து நடந்திருக்கு, ஒர்க் வந்து செஞ்சிருக்கு அப்படி இருக்கும். ஸோ சேஞ்சிங் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பாடி ப்ரொடியூசஸ் சம் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அதனால தான் ஒர்க் நடந்திருக்கு. ஸோ கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பாடி ப்ரொடியூசஸ் ஒர்க் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம இப்போ ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா பார்க்கணும் அப்படின்னா ஒர்க் டன் W = ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து ஈக்குவேஷன் ஒன்று வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா எப்படி எழுதலாம் அப்படின்னா அக்கார்டிங் டு Newton's second law அப்படி நம்ம net force என்ன பண்ணோம் அப்படினா produces acceleration அப்படி தெரியும். F = m × a. இது நம்ம படிச்சிருக்கோம். force net force வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேல போட்டீங்க அப்படினா then the object can be accelerated. ஓகேவா? சோ இது வந்து ஈக்குவேஷன் 2 னு வெச்சுங்க. சோ acceleration of the body எப்படி எழுதலாம் சார் அப்படினா கைனமேட்டிக் ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம்ல, கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி கைனமேட்டிக் ஈக்குவேஷன் according to கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ல உங்களுக்கு தேர்ட் ஈக்குவேஷன் கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ல தேர்ட் ஈக்குவேஷன் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது, v² = u² + 2as. v² = u² + 2as. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். நமக்கு ஆக்ஸலரேஷன் வேணும்ன்றனால என்ன பண்ணலாம், 2as மட்டும் அப்படியே வெச்சுக்கங்க. இந்த டைம்ல வெர்ஷன் கொண்டு வந்துறலாம். என்ன வரும், v² - u² வருங்களா? ஓகேவா? சோ இதுல இருந்து நம்ம ஆக்ஸலரேஷன் மட்டும் அப்படியே வெச்சுக்கங்க. a மட்டும் அப்படியே வெச்சுக்கினா 2s டினாமினேட்டருக்கு போயிடலாம். சோ v² - u² / 2 × s வந்துரும். சோ நம்ம ஆக்ஸலரேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? சோ இது வந்து ஈக்குவேஷன் 3 வெச்சுக்கு. சோ ஈக்குவேஷன் 3 என்ன பண்ணலாம் அப்படினா ஈக்குவேஷன் 2 ல இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனா உங்களுக்கு ஃபோர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுமா? ஓகேவா? சோ ஈக்குவேஷன் 3 substituting in equation 2 we get என்ன பண்ணோம், இந்த ஃபோர்ஸ் வேல்யூ எவ்வளவு தெரியும். சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படினா F உங்களுக்கு என்ன வேல்யூ தெரியும், m into acceleration போல வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. v² - u² / 2 into s. சோ இது வந்து ஈக்குவேஷன் 4 கிடைச்சிருச்சு. பட் இந்த ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படினா வொர்க் டன் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? சோ ஈக்குவேஷன் 4 என்ன பண்ணி எதை சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அப்படினா ஈக்குவேஷன் 1 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 4 substituting in equation 1 we get W. so work done by the force எவ்வளவு தெரியும். so W = the force க்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா m × v² - u² / 2 × s into இந்த s வரும் டிஸ்பிளேஸ்மென்ட் s. ஓகேவா? சோ நம்ம இந்த s கேன்சல் பண்ணிடலாமா? மீதி உங்களுக்கு என்ன கிடைக்கும், m × v² - u² / 2 அப்படின்னு கிடைக்கும். அவ்வளவுதான். இப்படி எழுதலாமா? இந்த 2 வந்து ரெண்டு காமன் தானே, mv² காமன் u² காமன். சோ இப்படி எழுதிங்க. m ரெண்டு காமன் தான். சோ எப்படி எழுதலாம் அப்படினா 1/2 m × v² - 1/2 m × u² அப்படி எழுதலாம். சோ இதான் வந்து வொர்க் டன். சோ நமக்கு வொர்க் டன் வந்து எப்படி கிடைக்குதுன்னா இது வேல்யூ என்ன அப்படினா ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி பாடி.
of mu square ங்கிறது initial kinetic energy of the body க்கு பார்த்தோம்ல. This is initial kinetic energy of the body. This is final kinetic energy of the body. This is final kinetic energy பார்த்தீங்கன்னா final kinetic energy. இது வந்து initial kinetic energy. ஓகேவா? சோ இந்த டேர்ம் எப்படி எழுதலாம் அப்படினா change in kinetic energy எழுதலாமா? சோ del k ங்கிறது தான் உங்களுக்கு of mv square minus 1/2 mu square அப்படி எழுதலாம். So final kinetic energy minus initial kinetic energy தான் உங்களுக்கு change in kinetic energy அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? So work done ங்கிறது is nothing but என்ன சொல்றாங்க அப்படினா change in kinetic energy. ஓகேவா? work done ங்கிறது இந்த வேல்யூ ஃபுல்லா என்னது change in kinetic energy. So work done வந்து எதனால உருவாகுது அப்படிங்கறாங்க ஒரு பாடியோட kinetic energyல சேஞ்ச் ஆறதுனால அங்க வந்து work done நடக்குது. ஓகேவா? சோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம மடி ஃபர்தர் என்ன சொல்லலாம் அப்படினா ஒரு 3 கேसेस இருக்கு ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. கேஸ் 1 ல என்ன எடுத்துக்கறாங்க அப்படினா work done is positive அப்பனா இந்த வேல்யூல எது ஹையரா இருக்கும் அப்படினா இந்த ஃபைனல் kinetic energy வந்து அதிகமா இருக்கும். work done நெகட்டிவா இருந்துச்சுனா இனிஷியல் kinetic energy அதிகமா இருக்கும் ஃபைனல் kinetic energy குறைவா இருக்கும். சரி work done 0 அப்படினா என்ன சார்னா ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூவா இருக்கும் kinetic energy மாறல ஒரு பாடியில அப்படினா அர்த்தம். ஓகேவா? சோ கேஸ் 1 ல so work done if the work done by the force acting on the body is positive. ஓகேவா? work done வந்து is positive வெச்சுங்க. work done by the force acting on the body is positive. so positive work done நடக்குது அப்படினா என்ன நடக்கணும்? initial kinetic energy increases அல்லது kinetic energy increases. kinetic energy of the body kinetic energy increases. ஓகேவா? kinetic energy increases அப்படினு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் கேஸ். ஓகேவா? ஏன் ஃபைனல் kinetic energy அதிகமாகுது கம்பேர் டு தி இனிஷியல் kinetic energy. so kinetic energy of the body increases அப்படினு சொல்லலாம். அதனால தான் work done வந்து பாசிட்டிவ் கிடைக்குது. கேஸ் 2 ல என்ன சொல்லலாம் அப்படினா work done by the body work done by the force acting on the body இங்க கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. சோ இங்க வர்க் நடக்குது. work done by the force acting on the body is negative னு வெச்சுங்க. நெகட்டிவ் அப்படினா so work done is negative. work done is negative. ஓகே சோ நெகட்டிவ் அப்படிங்கற சொல்ற kinetic energy எப்படி இருக்கும்? kinetic energy of the body kinetic energy எப்படி இருக்கும் அப்படினா உங்களுக்கு வந்து decreases. ஓகேவா? குறைஞ்சிட்டே போயிடுச்சு. சோ இனிஷியல் இருக்கிறத விட இது கம்மியா இருக்குன்னு வெச்சு இந்த ஈக்குவேஷன் இப்படி பாத்தீங்கன்னா இனிஷியல் அதிகமா இருக்கு ஃபைனல் kinetic energy கம்மியாகி இனிஷியல் வேல்யூ அதிகமா இருந்தது. ஃபர்ஸ்ட் இனிஷியல் அதிகமாகும் ஃபைனலா கம்மியாவும் இருந்துச்சு அப்படினா இந்த வேல்யூ என்ன ஆகும்? இந்த வேல்யூ அதிகமா இருக்குன்னு வெச்சு நெகட்டிவ்ல இருக்கு. இங்க வந்து மைனஸ் இருக்கறனால இந்த வேல்யூ அதிகமா இருக்குன்னா work done வந்து மைனஸ்ல கிடைக்கும். அதான் சொல்லிருக்கேன் work done by the force acting on the body is negative. so then the kinetic energy of the body is decreases. ஓகேவா? சோ நீங்க இத நல்லா படிங்க. சோ நீங்க இத ஈஸியா எளிமையா எழுதிடலாம். இந்த ஃபார்முலாவுல இருந்து நீங்க எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படினு ஈஸியா நீங்க எழுதிடலாம். so there is no work done by the force acting on the body. so work done வந்து 0 சார். அப்பனா என்ன நடக்குது? work done வந்து 0. ஓகேவா? so there is no work done அப்படினா என்ன மீனிங் அப்படினா so there is no kinetic energy there is no change in kinetic energy of the body அப்படி சொல்லிரலாம். ஓகேவா? அப்பனா என்ன அர்த்தம்? kinetic energy of the body is constant. அதாவது velocity of the body is remains constant. velocity of the body remains constant. velocity மாறவே இல்லை அப்படினா velocity மாறுச்சுனா தான் உங்களுக்கு வந்து இனிஷியலோ இதுவும் இப்போ u = v னே இருந்துச்சுங்க. இந்த v க்கு பதிலா u னே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும்? அந்த ஈக்குவேஷன்ல 1/2 mu square minus 1/2 mu square னு வரும். சோ என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஓகேவா? சோ work done வந்து 0 ஆயிரும். சோ work done by the force acting on the body is 0 because there is no change in kinetic energy. சோ அதுக்கு என்ன மீனிங்னா there is no change in kinetic energy. there is no change in kinetic energy. then there is no change in kinetic energy னா அங்க work done நடக்கல. velocity வந்து கான்ஸ்டன்ட்டாவே இருக்குது அப்படினு அர்த்தம். ஓகேவா? உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். எளிமையா இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஈஸியான क्वेश्चन இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கூட. thank you friends, thank you students.